இவ்வளவு காலம் கழித்த பிறகு அம்மா என்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அது சின்ன வயசுல சொல்லி கொடுக்கும்போது நமக்கு அதன் பொருள் புரியலை. வயது ஆக ஆகத்தான், அம்மாவுடைய வயதை பார்க்க பார்க்கத்தான் அதனுடைய பொருள் புரிகிறது. ஆனால் உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஒரு பிறவி போதாது. எத்தனை பிறவிகள் இருந்தாலும் அம்மா என்கிற பொருளை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு மனிதர்களால் முடியுமா என்பது கேள்வி. ஏனென்றால் அது ஒரு தத்துவம், அது ஒரு தெய்வம், அது அதற்கும் மேல. தனக்கென்று எதையும் எதையும் வைத்துக் கொள்ளாமல் அத்தனையும் பிள்ளைகளுக்காக கொடுத்து, பிள்ளைகள் செய்கிற தவறை அவ்வப்போது லேசா கண்டிச்சு, அப்பா கிட்ட முடிஞ்ச வரைக்கும் மறைச்சு, இந்த பிள்ளைகளின் உயரங்களை பார்த்து பெருமிதப்பட்டு, இந்த கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரியே கேட்டு கேட்டு பெருமிதப்படுகிற ஒரு தாய்.